ஜனநாயகன் படத்திற்கு இதுவரை தணிக்கை சான்றிதழ் கிடைக்காததால் படம் வெளியிடப்படுவதில் சிக்கல் எழுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முன்னதாக ஜனவரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இதுவரைக்கும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை, அதனால வெளியீட்டில் ஏதேனும் சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கா? தற்போதைய நிலை என்ன? காயத்ரி, விஜய் நடிப்பில் வினோத் இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த படத்தின் வேலைகள் 1 மாதத்திற்கு முன்பாகவே முடிக்கப்பட்டு விட்டன. அதே போல் தணிக்கை குழுவிற்கு டிசம்பர் முதல் வாரத்தில் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த படத்தை கடந்த 19ஆம் தேதி பார்த்த படக்குழுவினர், அந்த தணிக்கை குழுவினர் சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சில காட்சிகளை நீக்கவும், சில காட்சிகளை மியூட் செய்யவும் கூறியிருக்கிறார்கள். அதையும் செய்து படக்குழுவினர் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த படத்திற்கு UA தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வரை அந்த மாற்றங்கள் செய்து அனுப்பப்பட்ட பிறகும் இன்னும் தணிக்கை குழுவால் அந்த சான்றிதழ் வழங்கப்படவில்லை. இன்னும் படத்திற்கு வெளியாவதற்கு 7 நாட்கள் தான் உள்ள நிலையில் இன்னும் தணிக்கை குழு சான்றிதழ் அளிக்காத காரணத்தினால் என்ன செய்வது என்ற ஒரு குழப்பத்தில் படக்குழுவினர் இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் வழக்கமாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு படம் வெளியாவதற்கும் பெரும்பாலும் 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த தணிக்கை சான்றிதழ் என்பது சம்பந்தப்பட்ட படக்குழுவுக்கு வழங்கப்படும். ஆனால் இந்த திரைப்படத்திற்கு இன்னும் வழங்காதது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காயத்ரி, செந்தில், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக